Hello students, today we are going to discuss about shapes used in designing. So with the shapes also you can draw out of shapes only we draw many things actually. Okay, now we'll go for different shapes that we see in our day-to-day life. So all possible shapes into three main categories. One is geometric shapes, organic shapes and abstract shapes. Geometric shapes are the ones we first learn about as little kids. ஸோ நம்ம சின்ன பிள்ளைங்களாக இருக்கும் போது நம்ம படித்த ஜாமெட்ரிக் ஷேப்ஸ் தே ஆர் த சிம்பிளஸ்ட் மோஸ்ட் காமன் ஷேப்ஸ் ஸ்கொயர்ஸ் சர்க்கிள்ஸ் ட்ரையாங்கிள்ஸ் rectangles, ovals, polygons and most geometric shapes are symmetrical. They are equal, they are arranged equally and instantly recognizable. அது ஈஸியாக கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருக்குது. But they also convey silent messages also. Each and every shape they have a meaning out of it. They convey messages which I will cover in this post. Next is organic shapes. Organic shapes are those that represent things we know about nature and life, natural shapes. The most common organic shapes are plant based. எப்பவுமே இயற்கையாகவே இருக்கும். Circles, rectangles நம்ம உருவாக்குனது. These are all basically it is quite common. Okay, and are those that represent forms which can create ourselves, organic shapes like paint splatters. Splatters na splashing with the liquid, it is a thick liquid, or mostly asymmetric. Asymmetric na which is not proper, which is not arranged properly, and the kinds of lines can vary. Other shapes, other lines வந்து can vary. Okay, so சில ஆர்கானிக் ஷேப்ஸ் வந்து நேச்சுரலாக இருக்கிறது அப்படியே இருக்குது. சில ஆர்கானிக் ஷேப்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறது லைக் பெயிண்ட் ஸ்பிளாட்டர்ஸ் ஆர் வாட்டர் கலர் பிளாப்ஸ்னால் வாட்டர் கலர் ட்ராப்ஸ். வாட்டர் வந்து ஆக்சுவலி நேச்சுரல் இது தான். நம்ம வரையும் போது அந்த வாட்டர் கலர் எப்படி நம்ம வரைகிறோம் ட்ராப்ஸ். ஓகேவா, நம்ம எப்படி மாற்றுறோம். நெக்ஸ்ட் வந்து அப்ஸ்ட்ராக்ட் ஷேப்ஸ் வந்து ஆர் டிபிக்ஷன் ஆஃப் ரியல் திங்ஸ் வித்தவுட் பீயிங் எக்ஸாக்ட் ரெப்ரசன்டேஷன். அப்ஸ்ட்ராக்ட்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும் அந்த ஷேப்ஸு, ஆர் வித்தவுட் பீயிங் எக்ஸாக்ட் ரெப்ரசன்டேஷன். எக்ஸாக்டாக அதை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காது. அதுதான் ஐகான்ஸ். எக்ஸாம்பிள் வந்து ஐகான்ஸ் வி சி இன் வெப் டிசைன் ஆஃப் ஃபோன்ஸ் அல்லது ஸ்ட்ரீட்டில் பார்க்கலாம். ஆர் அப்ஸ்ட்ராக்ட் ஷேப்ஸ் and they are quite used to seeing and can easily recognize. Abstract shapes வந்து ஈஸியாக இருந்தாலும் it is சிம்பிளாக இருந்தாலும் it is very easy to understand. A great example of an abstract shape is a stick figure which represents a person. ஒரு ஸ்டிக் ஃபிகர் மாதிரி ஒரு ரெண்டு காலை இப்படி போட்டோனாலே அது ஒரு பர்சன்றதை காமிச்சிடும். கிராசிங் த ரோடு அதெல்லாம். சிம்பிள்ஸ் ஆர் ஆல்சோ கன்சிடர்ட். சிம்பிள்ஸ் கூட வந்து ஸ்டாப், கிராசிங் த ரோட் அதெல்லாம் வந்து ஆர் ஆல்சோ கன்சிடர்ட் அப்ஸ்ட்ராக்ட் ஷேப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள்ஸு. ஜாமெட்ரிக் ஷேப்ஸ் வந்து ஸ்கொயர், சர்க்கிள், ரெக்டாங்கிள். ஆர்கானிக் ஷேப்ஸ் வந்து லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ், இங்க், ஸ்பிளாட்டர்ஸ்னால் இப்போ ஸ்ப்ளாஷ் வித் லிக்விட், திக் லிக்விட். அப்ஸ்ட்ராக்ட் பாருங்கள் ஐகான்ஸ், மேம் சொன்னால ஸ்டிக் ஃபிகர்ஸ், ஐகான்ஸ், சிம்பிள்ஸ். ஓகே, squares and rectangles. The shapes we come across the most important in designers or everyday lives are squares and rectangles. ஸோ அடிக்கடி நம்ம அந்த ஸ்கொயர்ஸ் அண்ட் ரெக்டாங்கிள்ஸை பார்க்குறோம். ஹாரிசாண்டல்லையும் பார்க்குறோம், வெர்டிக்கல்லையும் பார்க்கலாம். ஸ்ட்ரீட் சைன்ஸ், ஷாப் சைன், சோஷியல் மீடியா ஹெட்டர்ஸ், பிளாக் ஹெட்டர்ஸ், பிஸ்னஸ் கார்ட், ஷீட்ஸ் ஆஃப் பேப்பர் எல்லாமே ரெக்டாங்கிள்ஸ் தான். The familiarity of squares and rectangles makes them easy to use the base of a design. நம்ம வந்து ரெக்டாங்கிளும் ஸ்கொயரும் ஏதாவது ஒரு டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு பேஸாக நம்ம வச்சுக்கலாம், ஒரு ஃப்ரேம்க்கெலாம். ஸ்கொயர்ஸ் அண்ட் ரெக்டாங்கிள்ஸ் மேக் அஸ் ஃபீல் அண்ட் சேஃப் அண்ட் கண்டெய்ன்னா ஹோல்ட் பண்ணுறதுக்கு, ஹோல்டிங் வித்தின். தே கிவ் அ சென்ஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டி அண்ட் அஷூரன்ஸ். ஓகேவா, 100% அஷூரன்ஸ், பட் ஆல்சோ ஈஸிலி fall to the background. The feelings they convey are most subliminal. Subliminalna perceived by, perception. They convey and the feelings they convey are their perceptions. Okay, perspective இருக்கும்.
எக்ஸாம்பிள்ஸ் மேம் காமிக்கிறேன். சர்க்கிள்ஸ் டேக் இன் டு கன்சிடர் த பவர் ஆஃப் அ சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் அஃபெக்ட் யுவர் டிசைன்ஸ் அண்ட் ஹவு இட் கேன் அஃபெக்ட் யுவர் டிசைன்ஸ். Circles can represent constant movement or spinning or rolling or continuous. You can go for circles. The outline of a circle can serve as a brand or ring representing a cycle or continuing action. Serve as a band. A circle can represent a hole punched out on a page. Or hole வந்து punch பண்ணுறதுக்கு you can use a circle. A circle with a subtle shadow or a desirable shadow effect can look like a sticker or button that has been placed over the rest of the design. பாருங்க circles, sun, moon and the earth, planet, a ball, an orange, a ring or band, a smiley face, buttons. Okay. Triangles. Triangles பார்த்தீங்கன்னா triangles have two meanings depending on their position. When pointing up they represent stability. Triangle வந்து இப்படி மேலே இப்படி இருந்துச்சுன்னா they represent power, stability. When pointing down they become unstable. அதே triangle டவுனில் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா it become unstable, it become powerless. In spiritualityல வந்து triangle represent the union of body, mind, body, spirit எல்லாம் சேர்ந்தது ஒன்று அப்படின்னு சொல்லி triangle symbol யூஸ் பண்ணுறாங்க. In design, skinny trianglesனால் ரொம்ப தின்னாக இருக்கிற trianglesை வந்து can be used as an arrow, direction or pointers. Smaller triangles can be used as shapes in a collage with an interlocking composition or should have mosaic effect. Collageக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. Larger triangles are more noticeable. So you should take into consideration the meaning before using them in large sizes. So trianglesல நிறையா இருக்குது. The skinny triangles இருக்குது, large triangles இருக்குது, small triangles இருக்குது. ஓகேவா? ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக வரைஞ்சா it is stable, டவுனில் வரைஞ்சா it is unstable. It is always best to use triangles that sit comfortably on a base or with a point facing to the right, conveying a message of moving forward. ரைட்டில் நம்ம triangle வரைஞ்சோன்னா move forward அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். So just see triangles we see in everyday life. Play symbol to move forward. The fast forward பாருங்க. Pyramids, mountains, pennants. Pennantsனா it's a flag denoting a sports championship or other achievementக்கு you can use this. Pizza slices also is in triangle. Okay. Next shapes பார்த்தீங்கன்னா pentagons, hexagons and octagons. So the Pentagon building in the US கேள்விப்பட்டிருப்பீங்க. The black shapes on a saucer ball. Saucer ball வந்து round ball you can see the pentagon shape. Some street signs, for example children's school crossing you can see the pentagons. Symbol for house or dwelling you can see the pentagons. Hexagons வந்து bolt, கதவுக்குள்ள bolt, floor tilesல. The white shapes on a saucer ball and a round ball. Sections of a beehive. Beehive na a box like structure in which bees, honeybees are kept. Adhan beehive. The shapes formed by fence wire. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா octagons வந்து stop signsக்கு, open umbrellasக்கு, windowsக்கு, tilesக்கு, candlesக்கு you can use the go for the shapes. பாருங்கள் pentagons building in the US saucer ball எப்படி create பண்ணியிருக்கிறாங்க. street signs, symbol for house or dwelling. hexagon பாருங்கள் bolt, floor tilesல எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க hexagon. white part of the saucer ball, round ball. sections of a beehive, honeybees வைக்கிறதுக்காக அந்த box structure. the shape formed in fence wire. ஃபென்ஸ் வெளியில் வீட்டில் அந்த ஃபென்ஸ் இருக்கும்ல அதோட ஒயர் பாருங்கள் எல்லாமே ஹெக்ஸகன். ஸ்டாப் சிம்பிளுக்கு, ஓப்பன் அம்ப்ரலாஸ்க்கு, விண்டோஸ்க்கு, டைல்ஸ்க்கு, கேண்டில்ஸ்க்கு they use hexagon shapes. Natural shapes பாருங்கள் leaves, flowers, ink splatters. Natural or organic shapes represent thin and animals found in the natural world such as leaves, flowers, trees or man-made things like paint, splatter or ink droplets. You should definitely use these shapes if your design is related to the environment. So natural shapes வந்து you can use it when you go for environment or ecology. These kinds of shapes also work great for graphics about the great outdoors like hiking na long walk,
and camping அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். If your business has to do with flowers, then you can go beyond just using images of real flowers. Okay, you can use natural shapes on their own as a part of larger composition, such as examples given in the below, but keep in mind that these kinds of shapes have a clear meaning and message. They are not very subliminal at all. Example for natural shapes பாருங்க எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு. natural shapes of your flowers, leaves. See how they have used. Okay, symbols and icons lastல வர. It's a kind of abstract shapes. Use symbols and icons for important explanations and visualization of concepts. இதுதான் இப்போ trend. Okay, examples of handy icons. Stars வந்து portray a sense of importance and noticeability. Arrows வந்து convey direction and given an order. இதெல்லாம் handy icons. Examples of handy icons. They can represent ordinary things and they can also carry a higher symbolism, religious, political, cultural. And symbols and icons are especially useful when creating graphics because they convey messages quickly. Okay, and icons are often used in graphic design to minimize the use of text. You minimize பண்றதுக்கு icons can be used and call attention to certain key messages. Okay, ஒரு brandக்கு make sure you change the color scheme of your icons to fit your brand. Okay, stars பாருங்க. Why do we stars associated with golden star stickers, stars in the sky, prizes, awards எல்லாம் ஸ்டார் இருக்கும். ஹாலிவுட் வாக் ஆஃப் ஃபேம் ஸ்டார்ஸ்லாம் ஸ்டார்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. மூவி ஸ்டார்ஸ், நிறைய மூவிஸோட லோகோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ். கிறிஸ்மஸ் ஸ்டார். ஆரோஸ் பாருங்கள், ஹவு த ஆரோஸ் ஆர் யூஸ்ட். ஓகே, இன் டிசைன் ஆரோஸ் நல்லா பாருங்கள். ஓகே, arrows come in all different types of design and styles, each with a unique vibe. And unique vibe na or atmospheric of a place, directions kaamikiradhukku. Bold solid arrows will convey more strength than thin or hollow arrows. So squiggly arrows and squiggly arrows na not regular lines, it is curved with twist lines. அதான் வந்து squiggly arrows அப்படின்னு சொல்கிறாங்க. It is not of straight lines, it has a curve and twist lines. Can give your design a playful air. Arrows can be quite small for use in bullet list or quite large to house text inside them. Concentric arrows denoting circle, curves மாதிரி arrows, இந்த மாதிரி in triangle or circular அந்த மாதிரி arrows கூட it can use to represent cycles and process of something. The international symbol for recycling is a triangle made out of arrows. So recycling வந்து international symbol வந்து triangle தான். அது வந்து it is made out of arrows. Next வந்து emojis. So using emojis in graphics is quickly becoming a trend. இதுவும் ஒரு trend. If your clientele is comprised mostly of young people, you should look into this, using emojis in your graphics. So millennials text using emojis. Millennials na a person reaching young adulthood in the early 21st century, they using emojis instead of words. Okay, examples பாருங்க. தூங்குறது, சிரிக்கிறது, how they use emojis. Pin drops are the shapes we have to come know via Google Maps and other location apps. You can use customized pin drops in your graphics and maps if you have a travel company. For example, Visme has an entire section of pin drops in its icon library. Okay, thank you students.